ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, யூபி வாரியர்ஸ்க்கும் குஜராத் ஜெயின்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற விமன்ஸ் ப்ரீமியர் லீகோட 15th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சஸும் முடிஞ்சிட்டு, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லீக் ஸ்டேஜஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு லக்னோவில் நடக்க போகுது. அதில் ஒரு 6 to 8 கேம்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ எக்னா ஸ்டேடியம் லக்னோவில் வச்சு தான் அந்த மேட்ச் நடக்குது. 3rd March, அதாவது இன்னைக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே கீழே தான் இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த பொசிஷனில் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் யாராவது வின் பண்ணாங்க. ஏன்னா 3 மேட்சஸ் வந்து எல்லா டீம்ஸ்க்குமே பாக்கி இருக்குது. ஸோ 3மே வின் பண்ணக்கூடிய டீம்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபை ஆவாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எந்த டீம் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சார்ஜ் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த பிச்சோட ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கட்டும், ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் நடந்த டொமஸ்டிக் கேம்ஸ் வச்சு பார்க்கல நைட் கேம்ஸில் பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு பிச்சு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கேமு 2021 நடந்திருக்கு. இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஒரு 3 மேட்ச் சீரீஸ். அதில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சீரீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ண 3 கேம்ஸுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் கம்மியாக தான் வந்திருக்கு. 150 கீழே 2 முறையும் 169 பார்த்திங்க அப்படின்னா 1 முறையும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. விக்கெட்ஸ் காலம் பார்க்கல லாஸ்ட் 3 கேம்ஸ்லேயுமே 11 விக்கெட்ஸ் தான் பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு 12 விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. நீங்கள் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஒரு 150 கிட்டே எதிர்பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் இந்தியா உமன்ஸ் வந்து 158க்கு 4, லோ ஸ்கோர் சவுத் ஆஃப்ரிக்கா உமன் வந்து 112க்கு 7 அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆயிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நடந்து முடிஞ்ச 3 மேட்சஸோட ஒரு மினி ஸ்கோர் கார்டு பார்க்கல ரன்ஸ் வந்து பெருசாக போகலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ எந்த இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக விழுந்திருக்கு நம்பி நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக போல் பண்ணக்கூடிய டீம்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி விக்கெட்ஸ் வந்து அதிகமாக விழுந்திருக்குங்கிறது பார்க்க முடியுது. சேஸ் பண்ணக்கூடிய டீம்ஸ் வந்து பெருசாக விக்கெட்ஸ் விடலை. 1, 4, 2 இப்படி தான் விட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட்டாக போல் பண்ணக்கூடிய டீமில் இருக்கக்கூடிய ஒரு 4 overs போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்குலாம் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம்ங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ பார்ட் டைம் பவுலர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். டிஆண்ட்ரா டாட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 overs வரைக்கும் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியமில் யூபி டீம் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இனிஷியலாக போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து சம் பவுலர்ஸ் இருக்காங்க. தாஹிலா மெக்காது கூட பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக ஷம்மோஸ் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. அவங்க ஒரு பார்ட் டைம் பவுலர் தான். ஓவரால் அவங்களுக்கு 11 விக்கெட்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் டைப்பில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து 8 விக்கெட்டும், ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. சோஃபி எக்கில்ஸ்டன், ஆஷ் கார்னர், தனுஜா கன்வர், தீப்தி சர்மா இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ்லாம் அந்த மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அவங்கள யாரெல்லாம் அப்படிங்கிறத நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஹெட் டு ஹெட்டில் மொத்தமாக 5 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. 3 முறை யூபியும் 2 முறை குஜராத் ஜெயின்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரீசன்ட் ஃபார்ம் நம்ம பார்க்கல யூபி லாஸ்ட் 5 கேம்ஸில் 2 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஜிஜி பொறுத்த வரைக்குமே லாஸ்ட் 5 கேம்ஸில் 2 கேம்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி யூபி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கொஞ்சம் 60% வந்து வின்னிங் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட யூபி டீமோட ஒரு பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் கிரண் நவ்கிரே, இந்திரா தினேஷ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. தீப்தி சர்மா, தாஹிலா மெக்காத்து, கிரேஸ் ஹாரிஸ், ஷெராவத், உமா சேத்ரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்ரி, ஷோஃபி எக்கில்சன், ராஜேஸ்வரி கேக்வாடு, கிரண்டி கவுட் தான் பார்த்திங்க அப்படின்னா யூபியோட பிளேயிங் லோனில் இருக்காங்க. நம்மளால் யூபியோட பிளேயிங் லோனில் பேட்டிங் ஆடுற வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ நல்லா ஆடக்கூடிய ஹென்ரி கீழே இருக்காங்க. ஒரு மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்த எக்கில்ஸ்டன் நம்பர் 9th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கிரேஸ் ஹாரிஸை லாஸ்ட் மேட்ச்சில் ஓப்பனிங் இறக்கி விட்டுருந்தாங்க கிரண் நவ்கிரே கூட. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து நிறைய பண்ணுற ரீசனுக்காக ஒரு அன்பிரடிக்டபிள் டீமாக தான் நம்மளால் யூபியை பார்க்க முடியுது. ஸோ 10 overs ஃபுல் 4 overs பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு சோஃபி எக்கில்ஸ்டன், அடுத்து தீப்தி சர்மா, ஸோ கிரேஸ் ஹாரிஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹென்ரி, ராஜேஸ்வரி கேக்வாட்டை நீங்கள் ஃபுல் 4 overs எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் கிரண் நவ்கிரே சிம்பிள் ப்ரெடிக்ஷன் பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹிட் ஆர் மிஸ்டேக் பிளேயர். இவங்களுக்கு இனிஷியலாக ஏதாவது வீக்னஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னா ஆப்போசிட் டீமில் போல் பண்ணக்கூடிய நியூ பால் பவுலர்ஸால் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் இவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேட்டிங் ஃபஸ்ட்டில் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக இந்திரா தினேஷ் லாஸ்ட் மேட்ச் வந்து ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ 11% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நான் ட்ரை பண்ணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்
ரேராக போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 100க்கு ஒரு 80% வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தீப்தி சர்மாவை நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். குறிப்பாக ஃபஸ்ட்டாக போல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தாஹிலா மெக்காத் வந்து நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணையில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்ல 3 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 57 ரன் வந்து அடித்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டில் ஒரு 36% இருக்கக்கூடிய முன்னாள் ஆஸ்திரேலியா டீமோட ஒரு கேப்டன் இவங்க கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ளே பண்ணுறாங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. இந்த ரீசனுக்காக தான் பர்சன்டேஜ் வைஸாக இப்போ இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டாக ட்ராப் ஆகிருக்காங்க. அடுத்ததாக கிரேஸ் ஹாரிஸ் 91%. லாஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் வந்திருந்தாங்க, 45 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் இருந்தாலும் ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இருப்பாங்க. 5 மேட்ச் ஆடி 196 ஹெட்டில் அடிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங்கில் நம்பர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சிவிசி ட்ரை பண்ணலாமா ப்ரோ கிரேஸ் ஹாரிஸ்க்கு அப்படின்னா இந்த மேட்ச்க்கு வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்வேதா சராவத் டீம் ரிஸ்க்காக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கவா நீங்கள் கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீமில் இவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. உமா சேத்ரி பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் பிளேயர். நீங்கள் ஷெராவத் கூட கம்பேர் பண்ணல உமா சேத்ரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பிக்சர்ஸில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணையில் ஓப்பனிங்கில் ஒரு 24 ரன் பார்த்தீங்க அப்படின்னா இதே டீமுக்கு அகேன்ஸ்டாக ஸ்கோர் பண்ணி ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க. அடுத்து ஹென்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டீசென்ட் ஆல்ரவுண்டர். குறிப்பாக ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி செகண்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சோஃபி எக்கில்ஸ்டன். ஸோ எக்கில்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மேட்ச் ஆடி 11 விக்கெட் ஹிட்டில் எடுத்திருக்காங்க. நம்பர்ஸ் வந்து செகண்ட் பவுலிங் டீசெண்டாக இருக்குது. நான் எப்போவுமே வந்து எக்கில்ஸ்டன் உங்களுக்கு செகண்ட் பவுலிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் கேம் மும்பைக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஒஸ்ட்டாக போயிருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க கண்டினியூஸாக வின் பண்ணணும் அப்படின்னு ஆடுவாங்க. ஸோ ஒரு கிரவுண்டும் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வடோரடாவில் ப்ளே பண்ணையில் 2 மேட்ச் ஆடி 2மே லாஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெங்களூரில் போனதுக்கப்புறம் 3 கேம்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்தது. அதில் 2 வின் பண்ணாங்க. ஸோ இந்த கிரவுண்டில் ஒரு 3 கேம்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ மேட்சஸ் வின் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு குவாலிஃபை ஆப்ஷன் வந்து வரும். இது வரைக்கும் யூபி பெருசாக குவாலிஃபை ஆனது கிடையாது டாப் 3ல். ஸோ இந்த வருஷம் ஆகுறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது எக்கில்ஸ்டன் போத் இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ட். செகண்ட் போல் பண்ண விசி. ராஜேஸ்வரி கேக்வாட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 4 மேட்ச் 4 விக்கெட். பிச்சு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு ஸ்லைட்லி பெட்டராக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஒரு 8 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. போத் இன்னிங்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. கிரண்டி கவுடு ஃபஸ்ட்டு போலிங் ரேராக போகலாம். மற்றபடி பெருசாக விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இல்லைங்கிறது தெரிய வருது. ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஸோ அலனா கிங்கு உள்ளே வரதுக்கான சான்ஸும் கம்மி தான். ஹென்ரி நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதே 11ஓட தான் ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விந்திரா தினேஷை ஆஷ் கார்டனர் வந்து ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. தாஹிலா மெக்காத்தை ஆஷ் கார்டனர் 3 முறையும், டியாண்ட்ரா டாட்டின் 2 முறையும், பிரியா மிஸ்ரா 1 முறையும் பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆக்கியிருக்காங்க. கிரண் நவ்கிரேவ் டியாண்ட்ரா டாட்டின் 1 முறையும், தனுஜா கன்வர் 1 முறையும் அவுட் ஆக்கியிருக்காங்க. கிரேஸ் ஹாரிஸை கார்டனர் 2 முறை, மிஸ்ரா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் கேமில் பிரியா மிஸ்ரா பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே ஓவரில் கிரேஸ் ஹாரிஸையும் தாஹிலா மெக்காத்தையும் விக்கெட் எடுத்து மேட்ச் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணியிருந்தாங்க. தீப்தி பொறுத்த வரைக்கும் டியாண்ட்ரா டாட்டின் 1 முறையும், மிஸ்ரா 1 முறையும் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஷெராவத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஷ் கார்டனர் 1 முறை, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மேக்னா சிங் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது யூபியோட இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டீமில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து யார் கொடுக்கலாம் அப்படின்னா தீப்தி சர்மா, 2வது கிரேஸ் ஹாரிஸ், 3வது எக்கில்ஸ்டன். இந்த 3 பிளேயர்ஸ்க்குமே நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். உங்களோட எல்லா டீம் மேக் பண்ணாலுமே அந்த எல்லா டீம்லேயுமே இந்த 3 பிளேயர்ஸை வச்சு நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மிச்சம் இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ணல. டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஹென்ரி ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பாங்க, நம்ம அவங்கள பிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக உமா சேத்ரி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிராண்ட் லீக் ரிஸ்க்காக போனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நீங்கள் இந்த டீமில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆப்ஷனாக நீங்கள் இந்த விக்கெட் கீப்பரில் இருக்கக்கூடிய உமா சேத்ரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ராஜேஸ்வரி கேக்வாட் ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, கிரண் நவ்கிரே, அதுக்கு அடுத்தபடியாக தாஹிலா மெக்காட். ஸோ என்னோட 7 பிளேயர்ஸாக இந்த 7 பிளேயர்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் சேஃபான ஆப்ஷனில் தீப்தி சர்மா, தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிரேஸ் ஹாரிஸ் இருக்காங்க. உங்களுக்கு ரிஸ்கியான சிவிசியில் சோஃபி எக்கில்ஸ்டன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் பெருசாக ரிஸ்க்காக சிவிசி கொடுக்குற அளவுக்கு யாரும் இல்லை. ஸோ தாஹிலா மெக்காத் போகலாம், பட் சிங்கிள் ஆப்ஷன் தான். பவுலிங்கும் ஒரு ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எக்கில்ஸ்டன் மட்டுமே ரிஸ்கியான ஒரு சிவிசியை ட்ரை பண்ணுறது
நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ குஜராத் ஜெயின்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓப்பனிங்கில் பெத் மூனே பிஓபி லிச்ஃபீல்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. தயாலன் ஹேமலதா, ஆஷ் கார்னர், ஹர்லின் டியோல், டியாண்ட்ரா டாட்டின், ஃபுல் மடி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்வி கௌதம், தனுஜா கன்வர், மேக்னா சிங், பிரியா மிஸ்ரா. இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோனாக பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ் டீம் சைடு இருக்குது. 4 ஓவர்ஸ் வந்து ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். 1 2 3 இந்த 3 போலர்ஸோட ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஓவர்ஸில் பிரியா மிஸ்ரா வந்து அதிக ஓவர்ஸ் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் கேம் வந்து ஓவர்ஸ் கொடுக்கல, பெருசாக ஓவர்ஸ் கொடுக்கல. இந்த மேட்ச்சுக்கு வந்து அந்த ஹெட்டுகட்டில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அங்கே ரீசனுக்காக பிரியா மிஸ்ரா வந்து ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உங்கள் கிராண்ட் லீக் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஓவர்ஸ் வந்து மேக்னா சிங்கும் பிரியா மிஸ்ராவும் அந்த 4 ஓவர்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க. கஷ்வி கௌதம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸை போல் பண்ண போகிறாங்க. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் பெத் மூணே லாஸ்ட் கேமில் 17 தான் அடித்தாங்க, ஒரு 94%. ரீசன் என்னென்னா அந்த பக்கம் முமா சேத்ரி தான் டவுன் தி ஆர்டர் வராங்க. ஸோ அதுக்கு பெத் மூணேவே ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதே மைண்ட் செட்டோட போகலாம். ரிஸ்க் எடுக்க வேண்டாம், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ ஒரு மேட்ச் வின்னிங் பிளேயர் ஹெட் ஆவரேஜ் பாருங்கள் 45 இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக ப்ளே பண்ணையில் டக் அவுட் ஆகிருந்தாங்க. ஸோ தீப்தி சர்மா பால் நினைக்கிற சம்திங், ஸோ அவுட் ஆகிட்டு போயிருந்தாங்க இனிஷியலாகவே. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெத் மூணு இம்பார்ட்டன்ட் பிக்கு, குறிப்பாக செகண்ட் பேட்டிங் பண்ணையில் வீசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிஓபி லிச்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பாங்க. ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 19 அப்படிங்கிறது அவங்களோட ஆவரேஜாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தயாலன் ஹேமலதாவும் நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டில் பிக் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் பாருங்கள், 4 கேம்ஸில் 40 ஆவரேஜ் பேட்டிங் ஃபஸ்ட்டில். மினிமம் உங்களுக்கு ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் ஒரு கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட்டில் இதே 1-1 பொசிஷனில் மென்ஷன் ஆகிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அதுக்கடுத்தபடி ஆஷ் கார்னர் 98% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 5 மேட்ச் ஆடி 182 ரன்னு, 4 விக்கெட்டு. லாஸ்ட்டு கேமில் ஒரு 52 ரன் அடித்து 2 விக்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெஸ்ட்டு சிவிசி ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹர்லின் டியோல், ஸோ லாஸ்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக செகண்ட் பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில் வந்து ஒரு 34 வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆஷ் கார்னர் கூட ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேமும் மிடில் ஆர்டரில் வராங்களா இல்லை மேலே தான் ஆட போகிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலே ஆடினா நீங்கள் தைரியமாக பிக் பண்ணிக்கலாம். மிடில் வந்தால் ஸ்கிப் பண்ணுறது, ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா 8 டீமில் பிக் பண்ண 8 டீமில் ஸ்கிப் பண்ணி 2 டீமில் மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டியாண்ட்ரா டாட்டின் ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ண போகிறாங்கன்னா ஜிஎல் ஒரு விசிஆர் கேப்டனாக அவங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். 97% பிக் பண்ணியிருந்தாலும் சிவிசி கம்மி தான். ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுலாமட்டி பொறுத்த வரைக்கும் செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். டீம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேட்டிங் பொட்டன்ஷியலில் மினிமமாக 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கஷ்வி கௌதம் பவுலிங்கும் டீசெண்டாக போட முடியும், பேட்டிங் கொஞ்சம் மேலே ப்ரமோட் பண்ணாலும் கொஞ்சம் பேட்டை விட முடியும். ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி செகண்டாக போல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 83% கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தனுஜா கன்வர் 53% பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கேமில் ஒரு டைட் லைனில் போல் பண்ணி 4 overs 17 for 2 அப்படின்னு சொல்லி மேட்ச்குள்ளே வந்திருக்காங்க. பிச்சு லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. செகண்டாக போல் பண்ணுறாங்கன்னா இவங்களோட நம்பர்ஸ் எப்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் நல்லா போல் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் போலிங் நல்லா பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேக்னா சிங் ஃபஸ்ட்டு போலிங் மட்டும் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிரியா மிஸ்ரா, ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 32% ஹெட்டில் பாருங்கள் 3 விக்கெட் அதுவும் ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் எடுத்திருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மேட்ச்சுக்கு ஒரு குட் பிக்காக இருப்பாங்க கிராண்ட் லீக் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ 11ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கேம் வந்து இவங்க வின் பண்ணிட்டு தான் வராங்க, லாஸ்ட்லேருந்து வரல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சேம் லெவலில் வரதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு பெத் மூணேவே கிரேஸ் ஹாரிஸ் ஒரு முறையும் எக்கில்சன் ஒரு முறையும் தாஹிலா மெக்காத் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. தயாலன் ஹேமலதாவை எக்கில்ஸ்டன் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. லிச்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் எக்கில்ஸ்டன் ஒரு முறை மெக்காத் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஆஷ் கார்னரை கிரேஸ் ஹாரிஸ் 2 முறை, எக்கில்ஸ்டன் ஒரு முறை, தீப்தி 2 முறை, தாஹிலா மெக்காத் 2 முறை, அடுத்ததான் ராஜேஸ்வரி கேக்வாட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆக்கியிருக்காங்க. டியாண்ட்ரா டாட்டின் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் ஹாரிஸ் ஒரு முறை, எக்கில்ஸ்டன் 2 முறை, தீப்தி சர்மா ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆக்கியிருக்காங்க. தயாலன் ஹேமலதா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்கில்ஸ்டன் வந்து ஒரு முறை விக்கெட் ஆக்கியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஜிஜி டீம்லேருந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய 3 பிளேயர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆஷ் கார்னர், ரெண்டாவது டியாண்ட்ரா டாட்டின்,
மூணாவதாக நான் வந்து பெத் மூனை வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த 3 பிளேஸுமே உங்களோட நீங்கள் இப்போ 10 டீம் மேக் பண்ணாலும் சரி, 20 டீம் மேக் பண்ணாலும் சரி, இந்த 3 பிளேஸை உங்களோட டீமில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம டபுள் ஆப்ஷன் சைடு போகணும். ஸோ டபுள் ஆப்ஷனில் ஏதாவது பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தா தனுஜா கன்வரால் டீசெண்டாக பேட்டிங் ஆட முடியும், 4 ஓவர்ஸும் போல் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மேட்ச் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பேட்டிங் ஆர்டரில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தயாலன் ஹேமலதாவை இந்த மேட்ச்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ 5 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம பிக் பண்ணியாச்சு. 7th ஆப்ஷனாக நான் வந்து பிரியா மிஸ்ரா வந்து உள்ளே கொண்டு வரேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 7th ஆப்ஷனில் ஸோ கிட்டத்தட்ட லிச்ஃபீல்ட். ஸோ 6 பிளேயர்ஸ் பிக் பண்ணி 7th பிளேயரை பார்த்திங்க அப்படின்னா லிச்ஃபீல்ட் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு லிச்ஃபீல்ட் வேண்டாம் அப்படின்னா ஹர்லின் டியூல் லாஸ்ட் கேம் ஒரு 34 அடிச்சு ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க, அவங்கள ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஃப் சிவிசி யார் இந்த டீமில் அப்படின்னா ஆஷ் கார்ட்னர், டியாண்ட்ரா டாட்டின், இந்த 2 பிளேயர்ஸ் உங்களுக்கு சேஃப் சிவிசியாக இருக்காங்க. ரிஸ்கி சிவிசியில் பெத் மூனே. ஸோ அதுக்கு அடுத்தபடி அவ்வளோதான், வேறு யாரும் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்காக நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டீமில் போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பெத் மூனே சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ ட்ரம்ப் கார்ட் பிக்ஸில் யூபியில் தாஹிலா மெக்காத்து, ஹென்ரி, ஹாரிஸ் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜிஜியில் மூனே, டாட்டின், லிச்ஃபீல்ட் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. சேஃப் சிவிசி ஆஷ் கார்ட்னர், டாட்டின், தீப்தி ஷர்மான்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் வந்துருக்காங்க. இப்போ நம்ம கிரெடிமிச்சிருக்கக்கூடிய டெமோ டீமில் பெத் மூனே, பேட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கிரண் நௌகரே, ஷெராவத் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஆஷ் கார்ட்னர், அடுத்து தீப்தி ஷர்மா, டியாண்ட்ரா டாட்டின், ஹென்ரி, ஹாரிஸ், தாஹிலா மெக்காத் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் எக்கில்ஸ்டனும் கஷ்வே கௌதம் மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஷ், வைஸ் கேப்டன் டியாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாக டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸ்மால் லீக் டீமாக இருக்கட்டும், கிராண்ட் லீக்கு நம்ம டீம் மேக் பண்ணக்கூடிய ஐடியாஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸு 2 சிவிசி ஆப்ஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக்கும் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.